வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அதுதான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வேலூர் புரட்சி, அந்த வேலூர் புரட்சி நடைபெற்றதற்கான காரணங்கள் என்ன? சரியா? ஆக்சுவலாக புரட்சினா வேறு, கிளர்ச்சினா வேறு. இதை வேலூர் கிளர்ச்சின்னு தான் சொல்லியிருக்கணும். சரியா? நிறையா வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சின்னு தான் சொல்லியிருக்கணும். வேலூர் புரட்சி தான் நம்ம படிக்கிறோம். சரி, ஓகே, அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த வேலூர் புரட்சிங்கிறது தமிழ்நாடோட விடுதலை போராட்ட இயக்கத்தில் ரொம்ப முக்கியமானது. சரியா? அந்த வேலூர் புரட்சி எந்த இயரில் நடந்திருக்குன்னா 1806 நடக்குது. எப்போ நடக்குது? 1806 நடக்குது. எக்ஸாக்டாக ஜூலை மாதம் 10 நடக்கும். எக்ஸாக்டாக எப்போ நடக்குது? ஜூலை 10 நடக்குது இந்த வேலூர் கிளர்ச்சி. சரியா? கிளர்ச்சி புரட்சி மாற்றி மாற்றி வந்தாலும் நீங்கள் எப்படி இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு வர்றீங்களோ அதன் அடிப்படையிலே படிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வேலூர் பிரச்சனை வருவதற்கான காரணங்கள் என்ன? வேலூர் புரட்சி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் போரில் 1799 வருடம் 1799 திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார். எதில்? ஆங்கிலோ மைசூர் வாரில். நான்காவது ஆங்கிலோ மைசூர் வாரில் இந்த திப்பு சுல்தான் இறந்து போயிடுறாரு. இந்த திப்பு சுல்தான் இறந்து போனதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய உறவினர்களை எங்கே கொண்டு வர்றாங்கன்னா, இந்த வேலூர் கோட்டையில் கொண்டாந்து சிறைப்பிடித்து வைக்கிறாங்க. எந்த இடத்துக்கு கொண்டு வர்றாங்க? வேலூர் கோட்டைக்கு கொண்டு வர்றாங்க. வேலூர் கோட்டைக்கு கொண்டு வராங்க. நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், இந்த வேலூர் கோட்டைங்கிறது இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். என்ன காரணத்தினாலனா, இப்போ இந்த வேலூர் கோட்டை, இந்த மாதிரி வேலூர் கோட்டை இருக்குன்னா, இந்த வேலூர் கோட்டைக்கு செல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் ஒரு வழி பாதை. இதில் தான் எல்லாருமே போகணும். இதில் என்ட்ராய் உள்ளே போனோம்னா இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே இந்து டெம்பிள் இருக்கும், ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் சொல்லுவோம், இந்து டெம்பிள் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டின் சர்ச் இருக்கும். அந்த வேலூர் கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் சர்ச் இருக்கும். அதே மாதிரி முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்கும். இதனா போக எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன இருக்கும்னா, கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய அருங்காட்சியகம் அந்த இடத்துல தான் இருக்கும். சரியா? அதாவது இந்து கோவில் அந்த இடத்துல தான் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்த கிறிஸ்துவ மதத்துடைய தேவாலயம் சொல்லுவாங்க, இல்லாட்டா சர்ச், தேவாலயம் அங்கே தான் இருக்குது. அடுத்து முஸ்லீம் இஸ்லாமிய பள்ளிவாசல் அங்கே தான் இருக்குது. இது அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்ட இடமா திகழக்கூடியதான் இந்த வேலூர் கோட்டை. பொம்மி நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வேலூர் கோட்டையை கட்டியிருப்பார். நாளடைவில் இந்த அரசு அருங்காட்சியம் சொல்லக்கூடியது வச்சுருப்பாங்க. இந்த அரசு அருங்காட்சியகத்தில் என்ன இருக்கும்னா, இந்த காலகட்டத்தில், அதாவது விடுதலை போராட்ட காலகட்டத்தில் அந்த வீரர்கள் பயன்படுத்திய உடைகள், பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாருமே மக்கள் பார்வைக்கு வச்சுருப்பாங்க. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இந்த திப்பு சுல்தானுடைய உறவினர்களை எங்கே கொண்டாந்து வைக்கிறாங்கன்னா, வேலூர் கோட்டையில் கொண்டாந்து வைக்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்கும். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறாங்க. வேலூர் கோட்டைக்கு பக்கத்தில் தான் அவங்களை சிறைப்பிடித்து வைக்கிறாங்க. இதனால் போக நிறையா புதுசாக ரூல்ஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சார் ஜான் கிரடாக்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசாக ரூல்ஸ் அறிமுகப்படுத்துகிறார். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்து அதே மாதிரி முஸ்லீம், இந்த 2 சிப்பாய்கள் இருக்காங்க. இந்து சிப்பாய்கள், அதே மாதிரி முஸ்லீம் சிப்பாய்கள். இந்த இந்து சிப்பாய்களும் முஸ்லீம் சிப்பாய்களும் இதற்கு முன்னாடி யாருக்கு கீழே வேலை பார்த்துருப்பாங்க? ஏதோ ஒரு இந்து மன்னர், ஏதோ ஒரு முஸ்லீம் மன்னருக்கு கீழே வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்னா, ஆங்கிலேய மன்னர்களுக்கு, ஆங்கிலேய படைத்தளபதிக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. சரியா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. இவங்க நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய வகையில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அப்படி என்ன கொண்டு வராங்கன்னா, இந்துவாக இருந்தால், சரியா பாருங்கள், இந்துவாக இருந்தால் காதணிகள் அணியக்கூடாது, காதில் தோடு போடக்கூடாது. அதே மாதிரி நெற்றியில் சமய குறியீடுகள் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு அடிக்கிறது, நாமம் போடுறது, நம்ம பொட்டு வைக்கிறோம், இப்போ சந்தனம் வைக்கிறதோ, எந்த ஒரு சமய குறியீடுகளோ வைக்கக்கூடாது. யார்? இந்து சிப்பாய்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதே முஸ்லீம் சிப்பாய்கள் எப்படி இருக்குனுங்கிறாங்கன்னா, தாடி மீசைனா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு கீழே வரைக்கும் வளர்க்கக்கூடாது. தாடி உங்களுக்கு இஷ்டத்துக்கு வளர்க்கக்கூடாது, மீசை உங்கள் இஷ்டத்துக்கு வளர்க்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குன்னு சொல்லி கட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்களோட கலாச்சாரம் இப்படி தான்,
எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் பொட்டு வைப்போம், எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் காதில் கடுக்கன் போடுவோம், எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் அதிகமான தாடி வைப்போம். அப்போ இந்த கலாச்சாரத்தில் விளையாடுறாங்க, கலாச்சாரத்தை மாற்ற பார்க்குறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய சிப்பாய்களிடையே அதிகமான அதிருப்தி, யார் மேலே? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேலே அதிகமான அதிருப்தி உருவாகும். ரைட். இந்த ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் புகுத்திய சில கட்டுப்பாடுகள் வேலூர் கழகத்திற்கு வழிவகுத்தது. இப்போ நான் சொன்னது தான் சரியா. குறிப்பாக என்ன? இந்து வீரர்கள் தங்கள் நெற்றியில் சமய குறிகளை இடக்கூடாது என்றும், முஸ்லீம் வீரர்கள் தங்கள் தாடி மீசைகளை வெட்டி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்காங்க. சரியா. இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கும். இது முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கும். அதே மாதிரி இராணுவ வீரர்களிடையே அதிகமான, எப்படின்னா இதற்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன், திடீர்னு நாளைக்கு நீ இப்படி இருக்க சொன்னால் என்னால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரியா. இந்த காலகட்டத்தை யார் கரெக்டாக பயன்படுத்திக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் பதே ஹைதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், பதே ஹைதர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். இவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க? மூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி அப்படி பண்ணிட்டாங்களா, சரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய படைத்தளபதி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சியில் ஈடுபடுவோம். ரொம்ப முக்கியம் பாருங்கள், கிளர்ச்சின்னு சொல்லக்கூடிய வார்த்தைங்க வந்திருக்கு பாரு, கிளர்ச்சியில் நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறதுனா, அந்த திப்பு சுல்தானுடைய மகன் எல்லாருமே சொல்கிறாங்க. திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் கிளர்ச்சிக்கு காரணமாக என்னென்ன நம்ம கொண்டு வரலாம், எப்படி நம்ம கிளர்ச்சி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. புரியுதா? இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, 1806 ஜூலை மாதம் 9ஆம் தேதி, 1806 ஜூலை மாதம் 9ஆம் தேதி அந்த வேலூர் கோட்டையில் திப்பு சுல்தானுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. அப்போ அந்த திருமணத்துக்கு திப்பு சுல்தானுடைய உறவினர்கள் அனைவருமே வேலூர் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. திப்பு சுல்தானுடைய உறவினர்கள் அனைவருமே வேலூர் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது முன்னாடி நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. வீரமங்கை வேலு நாச்சியார்னு சொல்கிறோமா? அந்த வேலு நாச்சியார் காலகட்டத்தில் விஜயதசமி அந்த ஒரு பண்டிகை வரும். அந்த விஜயதசமி பண்டிகையின் போது இந்த பெண்கள் ஆலயத்திற்குள்ளே வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுப்பாங்க. அந்த இடத்த தான் யார் பயன்படுத்திக்கிடுவா? குயிலி பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த இடத்த யார் பயன்படுத்திக்கிடுவா? குயிலி பயன்படுத்திக்கிட்டு அவங்க தன் உடம்பின் மீது எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டு அவங்களே தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. குயிலி ஆயுத கிழங்கு அழிஞ்சு போயிடும். யாரோட இது? ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிழங்கு அழிஞ்சு போயிடும். இதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திப்பு சுல்தானுடைய மகள் கல்யாணத்துக்கு எல்லாருமே உள்ளே வரலாம்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. இதை யார் பயன்படுத்திக்கிறா? திப்பு சுல்தானுடைய உறவினர்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த வேலூர் கிளர்ச்சின்னு சொல்லக்கூடியது உருவாக ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இந்த வேலூர் கிளர்ச்சி வர்றதுக்கு உடனடியான காரணம் என்னவா இருக்கும்? உடனடியான காரணம் என்னவா இருக்கும்? இந்த காலகட்டத்தில் அடுத்த நாள் காலையில் ஜூலை 10 மார்னிங் 2 மணிக்கு 2 AM அதிகாலை 2 மணிக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த பாருங்கள், நள்ளிரவில் இங்கு கூடியிருந்த வீரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஆங்கிலேயர்களை தாக்கி ஜூலை 10ஆம் நாள் கோட்டையை கைப்பற்றினர். திப்புவின் கொடி வேலூர் கோட்டையில் ஏற்றப்பட்டது. திப்புவின் புலிக்கொடி, திப்புவின் புலிக்கொடின்னு சொல்லுங்க. சரிங்களா? அதே மாதிரி சோழர்களுக்கான சின்னம் புலி சின்னம் சொல்லக்கூடாது. சரியா? பாயும் புலி, சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயும் புலின்னு வரும். சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயும் புலி அப்படின்னு சொல்லி வரும். திப்பு அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா புலி சின்னம். இப்போ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எது? வேலூர் கிளர்ச்சி உருவாவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் நான் எப்படி கேட்கலாம்னா, ஒருவேளை வேலூர் கிளர்ச்சி வருவதற்கான உடனடி காரணம் என்ன? உடனடி காரணம் என்ன? இதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஈஸியான ஷார்ட்கட் தான் 6 அக்னியோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 6 அக்னியு, அக்னியு தொப்பி. சரியா? அக்னியு தொப்பின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னியு தொப்பி, அக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு தொப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், ஒரு தொப்பி வடிவமைத்திருப்பார். அந்த தொப்பியில் என்ன இருக்கும்னா பேட்ச், சிலுவை போட்டிருக்கும். கிறிஸ்டியானிட்டி இருக்குல்ல, அந்த சிலுவை போட்டிருக்கும். அதே மாதிரி அந்த பேட்ச் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, பன்றி அதே மாதிரி பசு அதனுடைய கொழுப்புகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பயன்படுத்துறதற்கு இந்து சிப்பாய் முஸ்லீம் சிப்பாய்கள் விரும்ப மாட்டாங்க, கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. சரியா? இது ஒரு முக்கியமான உடனடி காரணமாக இருக்கும். அப்போ வேலூர் கிளர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள்லாம் அதற்கு முன்னாடி பார்த்தோம். உடனடி காரணம் என்னென்னா, இந்த 6 அக்னியு, அக்னியு என்பவர் துணை படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த அக்னியு. அவர் ஒரு தலைப்பாகை அறிமுகப்படுத்துகிறார்.
அக்னி தொப்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த தலைப்பாகையில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்த அந்த சிலுவை இருக்கும். அதே மாதிரி பசு மற்றும் பன்றியுடைய கொழுப்பு தடவி இருப்பாங்க. அதை வச்சு தான் அது பண்ணியிருப்பாங்க. இந்த காரணத்துக்காக இந்து சிப்பாய்கள் அதே மாதிரி முஸ்லீம் சிப்பாய்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. உடனடியாக அந்த கிளர்ச்சி உருவாவதற்கு காரணமாக இருக்கும். சரியா? இதுதான் அந்த வேலூர் கிளர்ச்சியில் நம்ம முக்கியமான காரணங்கள். இதில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதை தாண்டி வேலூர் கிளர்ச்சியில் வரக்கூடியதை இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.